نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற மிக உயரிய நோக்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். எல்லா நேரங்களிலும் நம்மை படைத்த அந்த அல்லாஹுவை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு சில முக்கியமான தகவல்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். நம்முடைய உலகத்தினுடைய சிந்தனைகளை எல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய வியாபார ஸ்தலத்தினுடைய எண்ணங்களிலிருந்து கொஞ்சம் விலகி ஒரு 20-25 மணி நிமிடம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் உள்ளத்தை திறந்து இங்கு பேசப்படக்கூடிய உரையை செவிதாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையிலே
இதை படிப்பினையாக கொண்டு வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும். இந்த நல்ல நேரத்தில் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல இடங்களில் பேசுகிறார். பல இடங்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை உயர்த்தியும் பேசி இருக்கிறார். இன்னும் சொல்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரை அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்திருக்கிறான். அவருக்கு தேவையான நேரத்தில் எதையெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அது அத்துணையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். எதையெல்லாம் எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இருந்து அல்லாஹ் எடுத்திருக்கிறான். எதை கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமோ அதை கொண்டு அல்லாஹு தஆலா கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். மனிதர்களாக இருக்கிற நாம் கொடுக்கிற கண்ணியம் வருடத்திற்கு ஒரு முறை அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி புகழ் பாடுவதல்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியம் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12 பிறந்தார்களா இல்லையா என்பதே ஒரு கேள்விக்குறிதான். அறிஞர்களுக்கு மத்தியிலே நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டு. பிறை 9 பிறை 10 பிறை 11 பிறை 12 என்பது மார்க்க உலமாக்களுக்கு மத்தியிலேயே கருத்து வேறுபாடுகள் உண்டு. பெரும்பான்மையான நபர்கள் 12 என்று சொல்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை புகழுகிறோம் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் மனிதர்கள் புகழுகிறார்களே அந்த புகழ் அல்ல. உங்களையும் என்னையும் படைத்த அல்லாஹு தஆலா எப்படி இந்த ரசூலை புகழ்ந்திருக்கிறான் என்பதை நீங்களும் நானும் முதலிலே அறிய வேண்டும். பக்கம் பக்கமாக திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி பேசிய வசனங்களை கொஞ்சம் நீங்களும் நானும் படிக்க வேண்டும். 93வது அத்தியாயத்துடைய 6வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்றால் அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா. நாம் எல்லாம் அதிகமாக படிக்க திருமறை குர்ஆனுடைய ஆயத் வசனம். அல்லாஹ்வுடைய ரசூல் பிறக்கும் போதே தந்தையை இழந்து பிறந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து குறுகிய காலத்திலேயே தாயும் மரணித்து போனார்கள். அப்படியானால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு அனாதையாக இருந்திருக்கிறார்கள். இதை அல்லாஹ் தஆலாவே திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். இவருடைய பிறப்பினுடைய அதிசயம் என்று நாம் திருமறை குர்ஆனிலும் நபி வழியிலும் எடுத்து படித்தால் அது பிரசங்கமாக இந்த உலகத்தில் பேசினால் நான் முழுக்க பேசலாம். அவருடைய பிறப்பினுடைய அதிசயமே அவ்வளவு உண்டு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து அவர்கள் அந்த சிறு பிராயத்திலேயே அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறான். அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா. உம்மை அவன் அனாதியாக இருந்த பொழுது உம்மை அந்த ரப் அரவணைக்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். எந்த இடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை கொடுக்கிறார். பிறக்கும் போது தந்தை இல்லை, பிறந்து சில காலங்களில் தாயும் மரணித்து போகிறார். அனாதியாக இருந்த அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து முஹம்மது நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், நீங்கள் தாய் தந்தையை இழந்த அந்த சிறு வயதில் இருந்தே உங்களை உம்முடைய ரப்பு பாதுகாக்கவில்லையா? உம்முடைய ரப் உங்களை அரவணைக்கவில்லையா? உங்களுடைய இறைவன் உங்களின் மீது கருணை காட்டி உங்களை தேர்ந்தெடுக்கவில்லையா என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். என்றால் பிறப்பில் இருந்தே இந்த தூதர் பாதுகாக்கப்பட்டவர். பிறப்பில் இருந்தே அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர் இந்த நபி என்பதை முதலில் நீங்களும் நான் விளங்க வேண்டும். 3வது அத்தியாயத்துடைய 164வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலும் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம்
வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالின் முபீன். அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனுடைய ஆயத்தில் பேசுகிறான், நிச்சயமாக இந்த இறை விசுவாசம் கொண்ட மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா அருளை வழங்கி இருக்கிறான். அவனுடைய நியாமத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். காரணம், அந்த மக்களில் இருந்தே ஒரு தூதரை, ஒரு மனிதரை அல்லாஹ் தஆலா ரசூலாக, நபியாக தேர்ந்தெடுத்தது இந்த மூமின்களுக்கு அந்த இறைவன் செய்தது ஒரு பாக்கியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த இறை தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு இறைவனுடைய வசனங்களை எல்லாம் ஓதி காண்பித்து அவர்களுக்கு அந்த உண்மை தன்மையை அந்த தூதர் விளக்குகிறார். இன்னும் பாவங்களை விட்டு அந்த மக்களை இந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து அவரை நேரான வழியில் பரிசுத்தப்படுத்துகிறார். மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றும் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட இந்த இறை தூதர் அவர்களுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னால் அந்த மக்கள் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தார்கள். இந்த தூதருக்கு பிறகு அவர்கள் நேரான பாதையை அடைந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். பாவம் செய்த மக்களுக்கு இந்த தூதரின் மூலமாக விமோச்சனம், அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தொடர்ந்து செய்த மக்களுக்கு இந்த தூதர் வந்தது ஒரு அருட்கொடை. வேதத்தை கற்றுக் கொடுக்க, ஞானத்தை அந்த மக்களுக்கு ஓதி காண்பிக்க, பரிசுத்தப்படுத்த இறைவனால் அருளப்பட்டவர் இந்த நபி என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். 21வது அத்தியாயத்துடைய 107வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். முஸ்லிம்களுக்கு மட்டும் இந்த இறை தூதர் ஒரு நபி அல்ல, இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற அத்துணை கோடி மக்களுக்கும், அவர்கள் கிறிஸ்துவர்களாக, அவர்கள் சீக்கியர்களாக, அவர்கள் புத்தர்களாக, அவர்கள் ஜெயினர்களாக, அவர்கள் இந்துக்களாக, யாராக இருந்தாலும் சரி, அந்த கோடான கோடி மக்களுக்கும் இறுதி தூதர், முத்திரையிடப்பட்ட தூதர், நேரான பாதையை காண்பிக்கக்கூடிய தூதர், சத்தியத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய தூதர், அவர்களை பிரகாசத்தின் பக்கம், ஒளியின் பக்கம் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு தூதர், பாவங்களிலே இருந்து பரிசுத்தப்படுத்தக்கூடிய தூதர், அருளாக, ரஹமத்தாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர் இந்த இறை தூதர் என்று அல்லாஹ் தஆலா இந்த தூதருடைய தன்மை, சிறப்பு, அவருடைய அந்தஸ்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கொண்டே வருகிறார். 33வது அத்தியாயத்தினுடைய 45, 46வது வசனம். இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதம் வ முபஷ்ஷிரம் வ நதீரா. உம்மை இந்த உலகத்திற்கு சாட்சியாளராக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம், நன்மாராயம் கூறக்கூடிய ஒரு நபியாக உங்களை தேர்வு செய்திருக்கிறோம், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நபியாக இந்த உலகத்திற்கு உம்மை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். வத்தாஇன் இலல்லாஹி பிஇذனிஹி வஸிராஜம் முனீரா. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு சிறந்த தாயியாக உங்களை தேர்வு செய்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், உங்களை ஒரு தாயி, மக்களுக்கு சத்தியத்தை போதிக்கிற, மக்களுக்கு அசத்தியத்திலே இருந்து விடுபட வைக்கிற, மக்களுக்கு நேரான வழியை காண்பிக்கிற ஒரு தூதராக, அழைப்பாளராக இந்த உலகத்தில் உம்மை தேர்வு செய்தது எம்முடைய நியாமத், எம்முடைய அருட்கொடை, எம்முடைய பாக்கியம் என்று அல்லாஹ் தஆலா இவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இதை பேசுகிறான். 94வது அத்தியாயத்துடைய 4வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வரஃபஅனா லக ذிக்ரக். திருமறை குர்ஆனுடைய ஆயத், நபியே உம்முடைய புகழை நாம் மேலோங்க செய்தோம். யார் சொல்வது? அல்லாஹ் தஆலா சொல்கிறார், உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம். உங்களுக்கு எது தேவை, எது தேவையில்லை, உங்களுக்கு எது கண்ணியம், எது கண்ணியம் இல்லை, உங்களுக்கு எது அந்தஸ்து, எது உயர்வு, எது மாண்பு என்பதை உமக்கு நாம் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறோம். உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ரபியுல் அவ்வல் பிறை 12இல் 1வது பிறையிலே இருந்து 12 நாட்கள் வரை ஒவ்வொரு பள்ளி வாயில்களிலும் ராத்தீபு, மௌலூதுகள், சிறப்பு அந்தஸ்துகள் என்கின்ற பெயரில் நிறைய பாடல் வரிகள் பாடப்பட்டு பிறை 12இல் அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்தார்கள் என்பதற்காக வேண்டி
பள்ளி வாயில்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு குழந்தைகளுடைய கையிலே தின்பண்டங்கள் கொடுக்கப்பட்டு காலையிலே இருந்து 11 மணி 12 மணி வரை வீதிகளில் பாடல்களை பாடிக்கொண்டு உலா வருவதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதித்தார்கள் என்கின்ற ஒரு வரலாறு இந்த உலகத்தில் யாராவது காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை பற்றி இந்த உலகத்தில் பக்கம் பக்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். ஏன்? நாம் உறக்கத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய உறக்க நிலை என்பது நமக்கெல்லாம் தெரியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி உறங்கினார், எப்படி கை வைத்து உறங்கினார், அவர் உறங்குகின்ற பொழுது அவருடைய குரட்டை சப்தம் எப்படி இருந்தது, அவர் எழுகின்ற பொழுது எப்படி எழுவார், தொழும் பொழுது எப்படி தொழுவார், பள்ளிக்கு எப்படி நடப்பார், அவருடைய நடை என்ன, அவருடைய உடை என்ன, அவருடைய பாவனை என்ன, அவருடைய பேச்சு என்ன, அவருடைய முடி அமைப்பு என்ன, சகோதரர்களுக்கு மத்தியிலே எப்படி பேசுவார், மனைவியிடத்திலே எப்படி நடப்பார், குழந்தைகளுக்கு மத்தியிலே எப்படி அவர்கள் அனுசரிப்போடு நடப்பார் என்பதையெல்லாம் சிறிய சிறிய செய்தியாக இருந்தாலும், ஏன் இன்னும் சொல்வதாக இருந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை எந்த அளவிற்கு இன்ச் பை இன்ச் என்று சொல்லுவோமே, நுனி அளவு செய்தியாக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வை அப்படியே ஜெராக்ஸாக பதிவு செய்து இந்த உலகத்தில் நபிமொழியை அறிவித்துக் கொடுத்த சஹாபாக்கள் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே ரபியுல் அவ்வல் இதே மாதத்தில் தான் மரணித்தும் போனார் என்பது வரலாறு. பிறந்ததற்காக வேண்டி சந்தோஷத்திற்காக வேண்டி 11 நாட்கள் மிகப்பெரிய பாடல்களை எல்லாம் பாடி அல்லாஹ்வுடைய ரசூலை கௌரவிக்கிறோம் என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய சந்தோஷத்திற்காக வேண்டி பெரிய பெரிய விளக்குகளை எல்லாம் வீதிகளே கொளுத்தி விட்டு சந்தோஷப்படுகிற இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து போனாரே அதே ஆண்டு அதே மாதம் அதற்காக வேண்டி என்ன முடிவை எடுத்திருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து போனதற்காக வேண்டி துக்கத்தை அனுஷ்டிப்பதற்காக வேண்டி பள்ளி வாயில்கள் பூடப்பட்டதா? அந்த நாளுக்காக வேண்டி மக்கள் அழுது கண்ணீர் வடிக்கிறார்களா? எங்களுடைய தூதர் இந்த உலகத்தில் சத்தியத்தை போதித்து நேரான வழியை காண்பித்து இருளிலே இருந்து எங்களுக்கு வெளிச்சத்தின் பக்கம் அழைத்து வந்த தூதர் மரணித்த ஆண்டு என்பதற்காக வேண்டி அழுகிறோமா? கண்ணீர் வடிக்கிறோமா? துக்க பாடல்களை பாடுகிறோமா? வேதனை அடைகிறோமா? பிறந்ததற்காக வேண்டி சந்தோஷப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் வெளிச்சத்திற்கு எங்களை அழைத்து வந்து நேரான வழியை காண்பித்து கொடுத்த தூதருக்காக வேண்டி என்ன முடிவு செய்தோம்? இந்த தூதருடைய வாழ்வை பகிரங்கப்படுத்த, இந்த தூதருடைய தன்மையை பகிரங்கமாக எடுத்துச் சொல்வதற்கு முன்வந்த முஸ்லிம் சமுதாய மக்கள் இத்துணை பேர். ஆனால் பிறந்தார்கள் என்பதற்காக வேண்டி ஏதோ ஒரு சில மனிதர்கள் குறுகிய ஆண்டுகளில் இவரை பெருமைப்படுத்த வேண்டும், புகழுக்குரியவர் என்பதற்காக வேண்டி இது போன்ற பாடல் வரிகள் பாடப்பட்டு பள்ளி வாயில்கள் அலங்கரிக்கப்பட்டு நடத்தப்படுகின்ற இந்த காரியம் ஒவ்வொரு புதுமையான வழிகேடுகள் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நபிமொழியை இந்த உலகத்தில் நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள்? எந்த அளவிற்கு நபிமொழியை அறிவித்து கொடுத்தார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய நெஞ்சின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வைத்து தலையை கூட தூக்க முடியாமல் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு நபி தோழர் வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை உடனே அந்த நபி தோழருடைய பாக்கெட்டில் இருந்த மிஸ்வாக் குச்சியை பார்த்தது. இதை ஆய்வு செய்து கொண்டிருந்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உடனே என்னுடைய கணவர் பல் துலக்க வேண்டும் என்று நினைக்கிறார் போல, என்னுடைய கணவர் சக்கராத்துடைய நேரத்திலும் கூட சுத்தத்தை பேண எண்ணுகிறார் போல என்று நினைத்து கணவருடைய பார்வையிலேயே அர்த்தத்தை கண்டுபிடித்து அவருடைய பாக்கெட்டில் இருந்த வந்தவருடைய பாக்கெட்டில் இருந்து மிஸ்வாக் குச்சியை எடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் தன்னுடைய வாயில் அதை மென்மையாக்கி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சக்கராத்துடைய நேரத்தில் பல் துலக்கி விட்ட நபிமொழி உண்டு. இவ்வளவு நபிமொழிகளை அறிவித்து கொடுத்த சஹாபாக்கள், இவ்வளவு நபிமொழிகளை இந்த உலகத்தில் எடுத்து சொன்ன சஹாபிய பெண்மணிகள், நம்முடைய தாய்மார்கள், அன்னைமார்கள், இந்த உலகத்தில் மீலாதுன் நபி என்கின்ற ஒரு சிறப்பு அந்தஸ்து இருந்திருந்தால் இந்த உலகத்தில் அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருப்பார்களா இல்லையா? சிறுநீர் கழிப்பது எப்படி, கழிவறையில் கால் எந்த காலை வைத்து உள்ளே நுழைய வேண்டும்,
எந்த காலை வைத்து வெளியே வர வேண்டும், பள்ளிக்குள்ளே என்ன துவாவை சொல்லிவிட்டு உள்ளே வர வேண்டும், ஏன் நீங்கள் திருமணம் முடித்து தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது கூட எப்படி இருக்க வேண்டும், எதை சொல்லி நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும், எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இந்த உலகத்தில் மீலாது நபி இருந்திருந்தால் சொல்லிக் கொடுத்திருக்காதா? குழந்தைகளை அழைத்து சென்று பாடல்களை பாடி வீதியிலே உலா வர வேண்டும் என்கின்ற சித்தாந்தம் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறதா? சரி, இவர்களை விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி தன்னை பெருமைப்படுத்துவதற்கு அவர் தயங்குவார் என்ற ஒரு தவறான வாதத்தை இவர்கள் முன்வைத்தாலும் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து போனார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்ததற்கு பிறகு எவ்வளவோ கலீஃபாக்கள் ஆட்சி செய்தார்களே. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு வரல்லாஹ் இவர்கள் எல்லாம் ஆட்சி செய்த ஒரு ஆண்டுகளில், ஏதோ ஒரு ஆண்டுகளில் அல்லாஹ்வுடைய ரசூலை பெருமைப்படுத்தி பாடல் வரிகள் பாடப்பட்டது என்று சொல்ல முடியுமா? ஒரு நபிமொழியை காட்ட முடியுமா? மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை இந்த உலகத்தில் உருவாக்குவது மிகப்பெரிய பாவத்தினுடைய வழிகேடு. புதுமைகள் ஒவ்வொன்றும் உங்களை நரகத்திலே அழைத்து கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு உரையிலும் இந்த உலகத்திற்கு ஏன் சொன்னார்? எதற்காக வேண்டியதை அறிமுகப்படுத்தினார்? இதன் மூலமாக நீங்கள் வெளிச்சத்திற்கு வர வேண்டும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட வாழ்வை வல்ல ரஹ்மான் தெளிவின் பக்கம் செல்லக்கூடிய, தெளிவான வாழ்வின் பக்கம் நம்மை வழிநடத்தக்கூடிய வாக்கியத்தையும் அறிவையும் நமக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய இந்த முதலாவது ஜும்ஆவுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த உலகத்திலே திருமறை குர்ஆனுடைய ஆயத்துகளில் பல இடங்களில் பேசுகிறான். இப்படி இந்த தூதரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது அன்-நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி உங்களுக்கு உயிரை காட்டிலும் மேலாக இருக்கிறார் என்று திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். நம்முடைய மனைவியை விட, நம்முடைய மக்களை விட, நம்முடைய தாய் தந்தையை விட, நாம் திரட்டி சம்பாதித்து வைத்திருக்கிற நம்முடைய செல்வங்களை விட, இந்த உலகத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த அந்த அறவழியில் செல்வதை விட இந்த உலகத்தில் இந்த துனியாவும் இந்த துனியாவுடைய ஆசைகளும் உங்களுக்கு பெரிதாக இருக்குமேயானால் நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதனை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். காரணம் என்ன? இந்த தூதருடைய நேசம் என்பது, இந்த தூதரை நேசிக்கிறோம் என்பது, இந்த தூதரை நாங்கள் புகழ்கிறோம் என்பது வருடத்தில் ஒரு நாள் மட்டுமல்ல. ஒரு நாளில் இந்த தூதரை புகழ்வதால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உயிர் அந்தஸ்து உயர்த்தப்படுமா? ஒரே ஒரு நாட்களில் 11 நாட்கள் பாடல்கள் பாடி ஒரு நாளில் தெருக்களில் வந்து, வீதிகளில் வந்து மக்களை எல்லாம் தின்பண்டங்களை கொடுத்து அழைத்து வந்து செல்வதனால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புகழ் உயருமா? பிற சமுதாயத்தவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்து உயர்த்தப்படுமா என்றால் எதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்து உயர்த்தப்படும்? எதன் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயர்வு உயர்த்தப்படும் தெரியுமா? அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ வயிறார உண்ணாதே, அந்த மக்களையும் நீ கருத்திலே கொண்டு உணவை கொடுத்து அவர்களுக்கு உணவை கொடுத்து சந்தோஷப்படு என்று சொன்னார்களே, அப்படி நீ இறங்கி வந்து ஏழை எளிய மக்கள், அண்டை வீட்டுக்காரன் உணவை போப்பதற்கு இந்த உலகத்தில் நீ வழிவகை செய்தால் அப்பொழுது இந்த தூதருடைய வாழ்வு இந்த உலகத்திலே சிறப்பானதாக இந்த உலகத்தில் புகழ்த்தப்படும். இந்த உலகத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு தோள் கொடுத்து, தோளோடு தோள் நின்று, அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்து, அவர்களுக்கு தெரியாமல் மறைவில் அவர்களுக்காக துவா செய்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வை நீ பின்பற்றிய காரணத்தினால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வை படித்த மக்கள் நேர்வழியை அடைவதற்கு நீ காரணமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் புகழப்படும், உனக்கு கண்ணியமும் அல்லாஹ் தஆலா வழங்குவார். வளைக்கரம் கொடுக்கிற தர்மம்
இடக்கரம் தெரியாமல் கொடுத்து உதவி செய்யுங்கள் பிறருக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அப்படி இந்த உலகத்தில் செயல் வடிவில் அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்ததை போல வாழ வேண்டும். பிறரை வஞ்சிப்பது, பிறரை ஏளனம் செய்வது, பிறரை துஷ்பிரயோகம் செய்வது, பிறருடைய உள்ளத்தின் கசக்கி இந்த உலகத்திலே சந்தோஷம் அடைவது, இதிலிருந்தெல்லாம் என்னுடைய தூதர் விலக சொன்னாரே. பிறரை நேசிப்பது, முகத்தில் சிரித்த முகத்தோடு பிறருக்கு சலாம் சொல்வது, கண்ணியம் கொடுப்பது, ஏழை எளியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது, தாய் தந்தையை நேசிப்பது, உதவிக்கரம் நீட்டுவது, இது போன்ற காரியத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான். அவர்களுடைய வாழ்வை நாம் பின்பற்றி அதை நடைமுறைப்படுத்தி இந்த உலகத்தில் செயல் வடிவில் வாழ்ந்தால் அதற்கு கண்ணியம் நமக்கு வழங்கப்படும். இதெல்லாம் இந்த தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. 23 ஆண்டு காலம், 23 ஆண்டு காலத்தில் 10 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் மக்காவிலும் மதீனாவிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய வாழ்வை பார்த்து ஒரு பெரும் சமுதாயமே இஸ்லாத்தை ஏற்றது. சஹாபாக்களுடைய வாழ்வை பார்த்து பெரும் கொண்ட மக்களே இஸ்லாத்தை ஏற்றார்கள். நிறைய வரலாறுகள் உண்டு. சஹாபாக்களுடைய கொடுக்கல் வாங்கலை பார்த்து இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மிடத்திலே கொடுக்கல் வாங்கக்கூடிய நிலையை பற்றி பேசினால் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பாலான நபர்கள் கொடுக்கல் வாங்கலில் இன்றைக்கு மோசடித்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொல் ஒன்று செயல் ஒன்று. பேச்சிலே அல்லாஹ், பேச்சிலே ரசூல், பேச்சிலே இன்ஷா அல்லாஹ், பேச்சிலே மறுமை, பேச்சிலே இம்மை, பேச்சிலே மன்னரை, ஆகிரத், கியாமத் எல்லாம் நாவிலே உண்டு. செயல் வடிவில் பேரை நோவினை செய்வது, வாங்குகின்ற பொழுது ஒன்றை சொல்வது, கொடுக்கின்ற பொழுது அலைக்கடிப்பது, அவனை வேதனை செய்வது, கஷ்டப்படுத்துவது, இருமார்ப்பு சிந்தனையோடு இருப்பது, அதிகார துஷ்பிரயோகத்தை காட்டுவது, பெருமையோடு எல்லாம் இருக்கா இல்லையா? இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காண்பித்து கொடுத்ததா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் அமைதியையும் தன்னடத்தையையும் பிறருக்கு உதவி செய்கிற மனப்பாங்கையும் ஒழுக்கத்தோடு கற்பொழுக்கத்தோடு பேணி நடக்கிற மரியாதையும் அந்தஸ்தையும் எனக்கு வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் முதலில் தூதரை நாம் நேசிக்கிறோம் என்பதற்குரிய அளவுகோல். நம்முடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஒரு நேர தொழுகை விட்டார் என்ற ஹதீஸ் உண்டா? இதை கேளுங்க ஃபர்ஸ்ட். நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வக்த் தொழுகை விட்டார், நபிமொழி உண்டா? இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாழ்வை எடுத்து ஆய்வு செய்யுங்க. நம்ம பிறருடைய வாழ்வையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு கொஞ்சம் கூட நமக்கு தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை. முதல்ல அதை நினைச்சுக்கோங்க. உலக மக்களுக்கு ஃபத்வா கொடுக்கிறான் நம்ம இல்லை, அந்த தகுதி நமக்கு இல்லை. அவன் அப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், இவர் அப்படியானவர் சம்பாதித்தாரு, இவர் இப்படி சொத்து சேர்த்த, இதெல்லாம் நமக்கு போக வேண்டாம். என்னுடைய ரசூலை மதிக்கிறேன் என்றால், என்னுடைய ரசூலுக்கு கண்ணியத்தை நான் கொடுக்கிறேன் என்றால், என்னுடைய ரசூல் ஒரு வக்தை இந்த உலகத்தில் தொழுகை விட்டாரா? சரி, நம்ம தொழுகையை முறையா தொழுகிறோமா? இன்றைய ஃபஜ்ரிலே இருந்து ஒரு கேள்வி மட்டும் கேட்டால் நம்ம தலை தூங்கிடும். இன்றைய ஃபஜ்ரில் தொழுத முக்மீன் மட்டும் கையை தூக்குங்கன்னா நிலைமை என்ன? நிலைமை என்ன? கொஞ்சம் கூட நமக்கெல்லாம் தகுதியே இல்லை. மௌனம் காக்கணும், அமைதியாக வாழணும், நம்முடைய ஈமானை பாதுகாக்கணும், அமல்கள் செய்வதே குறைவு. இந்த அமல்களை பாதுகாக்க வேண்டுமே ஆனால் என்னுடைய ரசூல் இந்த உலகத்தில் 23 ஆண்டு காலம் 63 வயதில் மரணித்து போனார் என்றால் அந்த 63 ஆண்டு காலத்தில் என்னுடைய ரசூல் எப்படி வாழ்ந்தார், எப்படி பேசினார், எப்படி பழகினார், எப்படி கொடுக்கல் வாங்கலில் இருந்தார், எப்படி தொழுதார், எப்படி நோன்பு நோற்றார், எப்படி இறைவனிடத்திலே மன்றாடினார், அவர் மரணிக்கிற நேரத்தில் எதை சொல்லி மரணித்து போனார், இதைத்தான் நாம் படிக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு ஆண்டிலும் நாம் கற்க வேண்டிய படிக்க வேண்டிய பாடம். போன வருடம் ரபியுல் அவ்வல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருட ரபியுல் அவ்வல் இன்றைய நாள் வரை 5 நேர தொழுகையையும் நான் என்னுடைய ரசூலை மதிக்கிறேன் என்ற அடிப்படையில் இந்த ஒரு வருடமாக நான் ஒரு வக்தையும் முடிந்தவரை தொழுகையை நான் விட்டதே இல்லை என்று நம்ம இந்த சபையில் சொல்ல முடியுமா?
முடியாத சூழ்நிலை, கஷ்டம், பிரச்சனை, எந்திரிக்க முடியல, அப்படியான தொழுகணும். இல்ல தொழுக வேண்டாம் சொல்ல முடியுமா? அதற்கும் தொழுகணும். நோய் முடியல, அப்பையும் உள்ளத்தளவில் செய்கை செய்தாவது நீங்கள் தொழுக வேண்டும். இதுதான் ரசூலை மதிப்பதற்குரிய அடையாளம். ரசூலுடைய அந்தஸ்தை புகழுகிறோம் என்றால் முதலில் இதிலே நாம் சரியாக இருக்க வேண்டும். சரி, இரண்டாவது விஷயத்துக்கு வாங்க. நம்மளாவது வெள்ளிக்கிழமை இது போல ஜும்மாக்கள்ல ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் உட்கார்ந்து கொஞ்சமாவது படிப்பினை அடைகிறோம். நெஞ்சில கை வைத்து கேளுங்கள், இந்த சபையில் இருக்கிற அத்துணை ஆண்களில் இருக்கிற பெரும்பாலான மனைவிமார்களுக்கு இன்றைக்கு தொழுகை இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்த குடும்பத்தவர்களை தவிர பெரும்பான்மையான மக்கள், பெண்களுக்கு, மனைவிமார்களுக்கு இன்றைக்கு தொழுகை இல்லை. யதார்த்தத்தை பேசுகிறேன். குடும்ப உறவு என்கின்ற அடிப்படையில், கொள்கை சகோதரன் என்கின்ற அடிப்படையில் பேசுகிறேன். மனைவிக்கு மார்க்கத்தை போதித்திருக்கிறோமா? ஒரு 5 நிமிடம் அமர வைத்து தூதர் சொன்ன அடிப்படையில் கேட்ட நபிமொழியை அறிவித்து கொடுத்திருக்கிறோமா? அப்படி நாம் வார்த்தெடுத்திருந்தால் இன்றைக்கு நம்முடைய மகன் கஞ்சாவிற்கு அடிமையாக இருக்க மாட்டான். அப்படி நாம் வார்த்தெடுத்திருந்தோம் என்றால் இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பத்தில் மோசமான அருவருக்கத்தக்க கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வீடுகளில் பேசப்பட்டிருக்காது. அப்படி நாம் வார்த்தெடுத்திருந்தால் வீடுகளில் சீர்கள் ஓடிக்கொண்டிருக்காது. வீடுகளில் இன்றைக்கு படைகள் ஓடிக்கொண்டிருக்காது. சினிமா தியேட்டருக்கு எவ்வளவு முக்காடு அணிந்து கொண்டு பெண்கள் சென்றிருக்க மாட்டார்கள். போதிக்கவில்லை. உலகத்தில் தூதருடைய வாழ்வை இந்த உலகத்திலே போதிக்கவில்லை. நாம் மார்க்க அடிப்படையில் வாழவில்லை. அதனால தான் முதல்ல இந்த சபையில் இருக்கிற நிறைய நபர்களுக்கு தாடி கூட இல்லை. ஏன்? தூதரை நேசிப்பது ஒரு நாள் அல்ல. தூதரை நேசிப்பது ஒரு நாள் அல்ல. மரணிக்கிற காலம் வரை தூதரை நேசிக்க வேண்டும். தாடி என்னுடைய தூதர் வைக்க சொன்னாரா வைக்க வேண்டும். என்னுடைய தூதர் 5 நேர தொழுகையை பேண சொன்னாரா தொழ வேண்டும். என்னுடைய தூதர் இரவு நேரங்களில் நேரமாக உறங்க வேண்டும் என்று சொன்னாரா உறங்க வேண்டும். உறங்குவதே இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம் குடும்பங்களில் 4 மணிக்கு 3 மணிக்கு இரவு நேரங்களில் எல்லாம் இன்றைக்கு வேடிக்கைகள், நேரங்களை கழிப்பதே இன்றைக்கு இரவு நேரங்களில். இப்படி குடும்பங்கள் வாழ்வது இந்த தூதரை நேசிப்பதற்குரிய அளவுகள் அல்ல. அஸ்லாத்து கைரும் மினன் நௌம். காதுகளில் கெட்ட தம்பதிகளை எத்தனை பேர்? இந்த சபையில் அமர்ந்திருக்கிற ஆண்கள் கெட்டவர்கள் எத்தனை பேர்? பெரும்பான்மையான நபர்களுக்கு கிடையாது. முதலில் இது போன்ற அஹ்லாக் என்று சொல்லப்படக்கூடிய சுய வாழ்க்கையில் தூதரை பின்பற்றுவதற்கு முன்வாருங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் தூதரை நேசிப்பதற்கு முன்வாருங்கள். தூதரை பக்கம் பக்கமாக தூதரை நேசித்து பிறகு இந்த உலகத்தில் புகழ்வது நியாயமா நியாயம் இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து மார்க்க அடிப்படையில் தெளிவை அடையுங்கள். அப்படி நீங்கள் படித்தால் தூதருடைய வாழ்க்கையில் ஒரு இடத்திலும் கூட புகழ்கிறோம் என்கின்ற அடிப்படையில் மீலாது நபி என்கின்ற வாழ்வு இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் சத்தியத்தை சத்தியமாக புரிந்து நேர்மையான வாழ்க்கையாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது தூதர் சொன்ன அடிப்படையிலே மரணித்து மன்னரை பிரகாசமாக்கி மறுமை ஆகிரத்திலே வெற்றி அடையக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கு எனக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.